வணக்கம் and welcome to ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி கிறிஸ்பியான கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்நாக். ஈவினிங் டைம் மொறுன்னு சாப்பிட சூப்பர்பா இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 150 கிராம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது ஃப்ரை பண்ணாத கார்ன்ஃப்ளேக்ஸ் தான். ஸோ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரே நிமிஷத்துல பொரிஞ்சு வந்துடும். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கரெக்டாக ஃப்ரை ஆகாது. அடுத்ததா அரை கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதையும் ஆயில்ல சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா கரிஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லயே மெயின்டைன் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணாதான் நல்ல கிரன்ச்சியாகவும் இருக்கும். ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆயிலோட ஹீட்லயே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து ஃப்ரை பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாத்திட்டு அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல பொட்டுக்கடலை, முந்திரி, பாதாம், அவல் எல்லாம் கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா செஞ்சு காட்டியிருக்கேன். சாட் மசாலாலேயே உப்பு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்க வேண்டாம். சாட் மசாலா இல்லைன்னா கொஞ்சமா உப்பும் மிளகாய் தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். செம்ம கிறிஸ்பியா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்நாக். கடலை மாவுல செய்யற மிக்சர் மாதிரியே இதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 1 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈஸியான கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.